நபியவர்கள் காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவர்களோ அதான் சொல்வதற்கு முன் சலவாத்தோ அல்லது வேறு கலிமாக்களோ சொன்னது கிடையாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபியவர்கள் காட்டித்தராத எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதை நாம் அமல்களாக செய்வோம் என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது. அதுமட்டுமல்ல, மறுமையில் அதற்கு தண்டனையும் கிடைக்கும் என்று இஸ்லாம் பல வழிகளில் நமக்கு எச்சரித்துள்ளது. நபியவர்கள் கற்ற தந்த அதானின் வாசகங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹய்யாலஸ் ஸலாஹ் என்று சொன்னால் நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாவின் உதவியில்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று சொல்லுங்கள். பின்பு அவர் ஹய்யாலல் ஃப்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பின்பு அவர் லா இலாஹ் இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் லா இலாஹ் இல்லல்லாஹ் என்று மனப்பூர்வமாகச் சொல்லுங்கள். உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்துவிட்டார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதைப் போன்றே நீங்களும் கூறுங்கள். பின்பு என்மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஏனெனில் என்மீது யார் ஒருமுறை ஸலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகின்றான். பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். வசீலா என்பது சொர்க்கத்திலுள்ள உயர் பதவியாகும். அல்லாவின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும். அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும். இதை அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸ்கள் மூலம் பாங்குடைய ஆரம்பத்தையும் அதற்கான பதிலையும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நபியவர்கள் மிக அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். பாங்கிற்கு உரிய பதிலை சொல்லிவிட்டு தான் நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதன் பிறகு வசீலா என்ற பாங்கு துஆவை ஓத வேண்டும். அப்படி செய்தால் அவருக்காக நபியவர்கள் மறுமை நாளில் ஷபா செய்வார்கள். எனவே முதலில் பாங்கை சொல்ல வேண்டும். இரண்டாவது முஅத்தின் சொல்வதைப் போல பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவது பாங்கு துஆ ஓதுவதற்கு முன் நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நான்காவது நபியவர்கள் கற்று தந்த பாங்கு துஆவை ஓத வேண்டும்.